கிழக்கு மாகாணத்தில் 5 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திலே முன்னாள் அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையானை தொடர்ந்தும் விளக்கமறியலிலே வைக்கும்படி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. எதிர்வரும் 18ஆம் தேதி வரையிலே அவர் சிறையடைக்கப்படுகின்றார். மேலும் இந்த பூஜித ஜெயசுந்தர முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிராக அதுவும் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்ட பின்னர் கடும் நிபந்தனைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதாம். வீட்டிலிருந்து உணவுப் பொருட்கள் கூட கொண்டு வந்து கொடுக்க முடியாத அளவிற்கு இப்போது அவர்கள் அந்த சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் இலங்கையினுடைய போக்குவரத்து வரலாற்றில் மோட்டார் சைக்கிள்களுக்காக புதிய பாதை ஒன்று உருவாக்கப்படுகின்றது என்ற விடயத்தை இப்போது பிமல் ரத்நாயக்க தெரிவித்ததனூடாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கனுடைய கருத்து இப்போது மக்கள் மத்தியிலே பெரும் செல்வாக்கு பெற ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் கண்டி மாவட்டத்தின் நாவலப்பிட்டிய பகுதியிலே நேற்றைய தினம் வெள்ளத்தில் சிக்கிய ஒரு அரச பேருந்தை இளைஞர்கள் போராடி அதிலிருந்த மக்களை மீட்டு வந்த சம்பவமும் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த பிள்ளையான், அதாவது சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர், முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த பிள்ளையான் தொடர்பாக இப்போது மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த மட்டக்களப்பு பகுதியிலே 5 பேர் படுகொலை செய்யப்பட்ட சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களிலே 3வது சந்தேக நபராக பிள்ளையான் பெயரிடப்பட்டிருக்கின்றார். இதிலே மிக முக்கியமான விடயம், கிழக்கு மாகாணத்திலே பல கொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அதன் பின்னணியிலே இவர்கள் இருக்கின்றார்கள், இவருடைய குழு இருந்தது என்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்றது. அதிலே உறுதியான பல விடயங்கள் இருக்கின்றது. அப்படியான ஒரு 5 சம்பவங்கள் அல்லது 5 பேர் படுகொலை செய்யப்பட்ட விடயத்திலே பிள்ளையான் 3வது குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு அதனுடைய வழக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்திலே இடம்பெற்று வருகின்றது. அதன்போது நேற்றைய தினம் அவரை நீதிமன்றத்திலே முற்படுத்தி இருக்கின்றார்களாம். அதன்போது எதிர்வருகின்ற 18ஆம் திகதி வரையிலே அவரை விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பினுடைய கல்லடி முருகன் கோவிலுக்கு அருகில் இருக்கின்ற விளையாட்டு மைதானத்தில் 2 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று மட்டக்களப்பு பிரதான வீதியிலும் 2 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வவுனதீவு பகுதியிலும் ஒருவர் வீட்டிலிருந்து கடத்தி செல்லப்பட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கொலைகளின் பின்னால் பிள்ளையான் குழு இருந்தது, பிள்ளையான் இருந்தார் என்ற அடிப்படையிலே தான் அந்த வழக்கு தீவிரம் பெற்று வருகின்ற போது 3வது சந்தேக நபராக பிள்ளையான் கருதப்பட்டு அவர் இப்போது தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இதுதானா பிள்ளையான் சிறையிலே இருக்க காரணம் என்றால் இல்லை. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சாதாரண விடயம்தான். இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கு விடயம் சார்ந்துதான் பிள்ளையான் தொடர்ச்சியாக பயங்கரவாத தடைச்சட்டத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் என்பது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம். அது பிரத்யேகமாக பயங்கரவாத தடைச்சட்டத்திலே அவர் தடுத்து வைக்கப்பட்டு 1 வருடங்கள் கடந்தும் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இன்னும் ஒரு புறம் அவரிடம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயங்கள் ஆசாத் மௌலானாவுடைய வாக்குமூலத்தை மையமாக கொண்டு இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. அந்த வழக்கு இன்னும் ஒரு புறம் செல்கின்ற போது இது அடுத்த வழக்காகத்தான் இந்த 5 பேர் கொலையிலே பிள்ளையானுக்கு சம்பந்தம் இருக்கின்றது என்ற விடயத்திலே 3வது சந்தேக நபராக பிள்ளையான் பெயரிடப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் இந்த வெலிகடை சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மரண தண்டனை கைதி என்பதனால் இவர்களுக்கு அங்கே இந்த வேலை குழுக்களிலே, குறிப்பாக இந்த சிறையிலே அடைக்கப்படுகின்றவர்களுக்கு இந்த வேலை செய்வதற்கு 16 வருடம் 15 வருடங்கள் சிறையிலே அடைக்கப்பட்டவர்களுக்கு சிறைச்சாலை உள்ள பகுதிகளில் வேலைக்கு கொண்டு செல்வார்கள். இந்த தையல் வேலைகள், அச்சிடும் பணிகள் என்று கொடுக்கப்படும். ஆனால் இவர்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கப்படவில்லையாம். காரணம், இவர்கள் மரண தண்டனை கைதிகள் என்ற காரணத்தினால். அத்தோடு அவர்களுக்கு அந்த வெள்ளை ஜம்பரும் அந்த வெள்ளை டிஷர்ட்டும் கொடுக்கப்பட்டு அதை அணிந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் இவர்களுக்கு வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது என்ற உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம், இவர்கள் மரண தண்டனை கைதிகளுக்கு வீட்டிலிருந்து உணவு பொருட்கள் கொண்டு வந்து கொடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றதாம். வாரத்தில் 1 முறை மாத்திரம் அனுமதி எடுத்த பின்னர் உறவினர்கள் வந்து சந்திக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மாறாக இவர்களை
இவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுப்பதற்கு எந்த அனுமதியும் இல்லை என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் ஏதும் மிக முக்கியமான நல்ல நாள் திருவிழாக்கள் என்றால் மாத்திரம், அதாவது நத்தார் பண்டிகைகள் அல்லது அவர்களுடைய இந்த பெசாக் பொசன் பண்டிகைகள் என்று வந்தால் மாத்திரம் அவர்களுக்கு அனுமதி எடுத்த பின்னர், சிறைச்சாலையிடம் அனுமதி எடுத்த பின்னர் இனிப்பு பண்டங்களை கொண்டு வந்து கொடுக்க முடியுமே தவிர சாதாரணமாக வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து கொடுக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இருவருமே மரண தண்டனை கைதிகளாக இப்போது சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களை வெளியே எடுத்தே தீர்வோம் என்ற அடிப்படையில் இவர்கள் சார்பிலே முன்னிலையாகிய இந்த சட்டத்திறனிகள் இப்போது மேல்முறையீட்டுக்கு தயாராகி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேல்முறையீட்டினூடாக இவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு. அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, இந்த போக்குவரத்து துறையிலே திடீர் மாற்றங்கள் அல்லது உண்மையிலேயே சிறந்த மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றது. அதிலும் இந்த மெட்ரோ பேருந்துகள் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதுவும் கொழும்பிலே இப்போது அதனுடைய வெள்ளோட்ட பணிகள் எல்லாம் இடம்பெற ஆரம்பித்து விட்டது. கொழும்பிலிருந்து கொழும்பை சூழ உள்ள ஏனைய தூரத்திடங்களுக்கு இந்த மெட்ரோ பேருந்துகள் இயக்க பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இதிலே ஒரு புதிதொரு தொழில்நுட்பம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையும் அதற்குள்ளே உட்புகுத்தப்பட்டிருக்கிறதாம். போதைப் பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அதிலே ஏதோ ஒரு தொழில்நுட்பம் ஒன்று உட்புகுத்தப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே சில செய்திகள் பார்க்க கிடைத்திருந்தது. இது ஒரு புதிய இந்த போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட ஒரு புதிய மாற்றம் என்று சொல்லலாம். இந்த மெட்ரோ பேருந்துகள் கொழும்பிலே மாத்திரமல்ல, அதனை சூழல் ஏனைய மாவட்டங்களுக்கும் இது கொண்டு வர 600 வரையிலான மெட்ரோ பேருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. இது கொழும்பிலே மாத்திரமல்ல, ஏனைய மாவட்டங்களுக்கும் கொண்டு செல்லப்பட போகின்றது. அல்லது இனிமேல் அதனுடைய வெள்ளோட்டங்களை அல்லது இனிமேல் அவர்களுடைய பயணத்தை அந்த பேருந்துகள் தொடங்க போகின்றது என்பது மிக முக்கியமான விடயம். இதன் ஒரு பகுதியாக இப்போது கொழும்பிலே அதனுடைய பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு இதற்கு முன்னைய காலகட்டங்களிலே பார்த்தால் இந்த அங்கவீனர்களுக்கான மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதுவும் ஒரு மெட்ரோ பேருந்து போன்ற ஒரு வசதிகள் கொண்ட பேருந்து இயக்கத்தில் இருந்தது. கொழும்பிற்கு சென்று பார்க்கின்ற போதும் அது நடைமுறையில் இருந்தது. இப்போது மெட்ரோ பேருந்துகளும் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு போக்குவரத்திலே துரித நடவடிக்கையாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள், போக்குவரத்து அமைச்சர், நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். வருடத்திற்கு 2500 பேர் விபத்துக்களிலே உயிரிழக்கின்றார்கள். இது கடந்த 10 ஆண்டுகளிலே பார்த்தால் 9000க்கு மேற்பட்டவர்கள் விபத்துக்களிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல், விபத்துகளுக்கு அதிக காரணமாக இருக்கின்ற விடயம் இந்த மோட்டார் சைக்கிள் பயணங்கள் தான் என்ற அடிப்படையிலும் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது மோட்டார் சைக்கிள் பயணங்களினுடைய விபத்துக்கள் தான், விபத்துக்களில் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை மோட்டார் சைக்கிளிலே பயணித்தவர்களாகத்தான் அதிகமாக இருக்கின்றது. உண்மையுமா தான். நாங்கள் ஆங்காங்கே திரும்புகின்ற போது மோட்டார் வாகன விபத்துக்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருந்தது. நேற்றைய தினம் கூட கிளிநொச்சி பகுதியில் ஒரு விபத்து இடம்பெற்றிருந்தது, பெண் பலியாக இருந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. எனவே இதனை தவிர்க்கின்ற முகமாக இப்போது புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்களாம். மோட்டார் சைக்கிள்களுக்கு பிரத்யேக பாதைகள் அமைக்கப்பட போகின்றதாம். குறிப்பாக இந்த சாதாரண பாதைகள் இருக்கும், அதற்கு அருகாமையிலே மோட்டார் வாகனங்களுக்கான பாதைகளும் அமைக்கப்பட போகின்றது என்றும், அதனுடைய முதற்கட்டமாக மட்டக்களப்பினுடைய களுவாஞ்சிக்குடி நகரத்திலே அதிகமான விபத்துக்கள் இடம்பெற அல்லது அதிகமான மோட்டார் வாகன போக்குவரத்து இடம்பெறுகின்ற பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பிரதான வீதியிலே அதற்கான பாதைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறாம். அதாவது வெள்ளை கோடுகளால் அடையாளமிடப்பட்ட பாதைகள் அல்ல, மாறாக தடுப்புகள் உருவாக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்களுக்கான பாதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வெறுமனே சைக்கிள் போக்குவரத்துக்கு என்று வெள்ளைக்கோடு அடிக்கப்பட்டிருக்கும், இந்த 2 வீதிகளை பிரிப்பதற்கு வெள்ளைக்கோடு அடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது அப்படி இருக்காதாம். மாறாக தடுப்புகள் உருவாக்கப்பட்டு அந்த வீதி அருகாமையில் உள்ள வீதியோடு தொடர்பு அற்ற நிலையிலே அந்த மோட்டார் சைக்கிள்களுக்கான பாதைகள் உருவாக்கப்பட போகின்றது என்ற விடயத்தையும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலேயே இது ஒரு சிறந்த ஒரு விடயம்தான். காரணம், அதிகமான மரணங்கள் மோட்டார் சைக்கிள் விபத்துக்களிலே தான் இடம்பெறுகின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். அதற்கான ஒரு தீர்வு திட்டமாக இது அமையும் என்பதையும் பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஒரு சமூக வலைத்தளங்களிலே அதிகம் கவனத்தை ஈர்த்திருக்கின்ற செய்தி அல்லது சமூக வலைத்தளங்களில் பாராட்டை பெற்று வருகின்ற செய்தி என்று பார்க்கின்ற போது, இப்போது இலங்கையினுடைய இந்த ஈரவலயம், குறிப்பாக மத்திய மலைநாட்டு பகுதிகள், அதே போன்று இந்த மேல் மாகாணம் போன்ற பகுதிகளிலே மிக கடும் மழை, வடமேல் மாகாணங்கள் போன்ற பகுதிகளில் மிக கடும் மழை பெய்து வருகின்றது. சீரற்ற காலநிலையினால் கடுமையான பாதிப்புகள் உருவாகி வருகின்றது. குறிப்பாக இந்த பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய நடவடிக்கைகள் கூட காலவரையற்ற ரீதியிலே ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. பல பாடசாலைகளுக்கு விடுமுறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் பல
நீர்த்தேக்கங்கள் வான் திறக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக அதனை சூழ உள்ள பகுதிகளில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு பல குடும்பங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இதுவரையிலே 6 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஒருவர் காணாமல் போயிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்களாம். இந்த நிலை காரணமாக, இந்த சீரற்ற காலநிலை காரணமாக இடம்பெற்றிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான கவனத்தை ஈர்த்த விடயம் என்று பார்க்கின்ற போது கண்டி மாவட்டத்தினுடைய நாவலப்பிட்டிய பகுதியிலே ஒரு பேருந்து ஒன்று ஒரு அதாவது வீதியை கடக்கின்ற போது அந்த வீதியில் ஏற்பட்ட மிக பெரும் வெள்ளத்தின் காரணமாக அந்த இடைநடுவே மாட்டிக்கொண்டு விட்டது. அதனுடைய வாகனத்தினுடைய இயக்கத்தன்மையும் நிறுத்தப்பட்டு வாகனத்திற்குள்ளே அந்த அரச பேருந்துக்குள்ளே அதிகளவான பயணிகளும் இருந்திருக்கின்றார்கள். குழந்தைகள், வயதானவர்கள், பெண்கள் என்று அதிகளவான பயணிகளும் இருந்திருக்கின்றார்கள். உடனடியாக அந்த நாவலப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்களுடைய செயற்பாடு டிப்பர் ரக வாகனம் ஒன்றை குறுக்கே நிறுத்தி அதிலே எல்லா மக்களையும், அதாவது துணிகரமாக பேருந்து செல்ல முடியாமல் தடைப்பட்டு பேருந்துக்குள்ளே வெள்ளம் ஏறிக்கொண்டிருக்கின்ற போது அந்த டிப்பர் வாகனத்தை குறுக்கே நிறுத்தி அதற்குள்ளே அத்தனை பயணிகளையும் ஏற்றி இருக்கின்றார்கள். அவருடைய அந்த நடவடிக்கை, அவருடைய துணிகர நடவடிக்கை காரணம் டிப்பரையும் அடித்து கொண்டு செல்லலாம் அந்த காட்டாற்று வெள்ளம், அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் அவர்களை காப்பாற்றி இருக்கின்றார்கள். மக்கள் எல்லோரையுமே காப்பாற்றி வெளியே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அத்தோடு அந்த பேருந்தையும் மீட்டெடுத்திருக்கின்ற செய்தியானது மிக பெரும் பேசு பொருளாக மாறி அவர்களுக்கு பாராட்டுகளும் இப்போது குவிய ஆரம்பித்திருக்கின்றது. உண்மையிலேயே இது ஒரு மனிதாபிமான செயற்பாடு. அதுவும் தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாமல் பிறருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அதிகமான பாராட்டுகளும் இப்போது அவர்களுக்கு குவிய ஆரம்பித்திருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.